அப்புறம் அந்த ஞானம் எதுக்கு அப்படின்னா அவர்கள் ஒத்துழைப்பு ஆகச்சிறந்த ஒத்துழைப்பு. நீங்கள் குடினாங்கள்ல, கவியரசு கண்ணதாசன் சொல்லுவாருங்க, தண்ணீரை குடிக்கிறோம், பழச்சாறு குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், தேநீர் குடிக்கிறோம், ஆனால் அதற்கெல்லாம் குடி என்று பெயரில்லை, மதுவுக்கு மட்டும்தான் குடி என்று பெயர். ஏனென்றால் அது மட்டும்தான் நம் உயிரை குடிக்கிறது, எனவே அது குடி அப்படின்னு கவியரசு கண்ணதாசன் சொன்னார். நீங்கள் குடும்பத்தின் எது எது அப்படின்னா, இப்போ உலகத்தில் அந்த மனைவியோடு வாழுவது, மகிழ்ச்சியோடு இருப்பது, ஒவ்வொரு கணங்களையும் சுவைப்பதும் சேர்த்து தான் நமக்கு வாழ்க்கையின் ஆகச்சிறந்த பெருமை. நான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன். மகரிஷிக்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டார், ஒரு மன்ற அன்பரே கேட்டார், சுவாமி நாங்கள் மன்றத்தில் இருக்கிறோம், கறி சாப்பிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் சாமிஜி. ஆனால் ஐயா பாலச்சந்திரராஜ் ஐயா மன்னிக்கணும், தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, கறி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் நினைக்கிறோம், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியலை, மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நினைக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் நினைக்கிறோம், எங்களால் முடியல சாமி, நான் என்ன பண்ணுவேன்னார். உண்மையான ஒரு அன்பருடைய அழுகை அது. தவம் செய்கிறேன், ஆனால் அசைவம் சாப்பிடாமல் இருக்க முடியல, நான் என்ன செய்வேன்னார். அதுக்கு சொன்னார், சார் அப்படிலாம் சாப்பிடாது, அப்படி வராத அப்படிலாம் சொல்லலை சார், அருமையாக சொன்னார். நீங்கள் தொடர்ந்து தவம் செய்கிறீங்களா? செய்கிறேன் சாமி. தொடர்ந்து தவம் செய்யுங்க, தொடர்ந்து அசைவம் சாப்பிடுங்க, தொடர்ந்து அசைவம் சாப்பிடுங்க, தொடர்ந்து தவம் செய்யுங்க, சீக்கிரத்தில் ஏதேனும் ஒன்றை விட்டுருவீங்கன்னார். சார் இது ஒன்று போதும் சார், ஒன்று போதும் சார், நீங்கள் ஏதேனும் ஒன்றை விட்டுருவீங்கன்னார். பெரும்பாலும் தவமாக இருக்கலாம், அவரும் ஏதேனும் ஒன்றை விட்டுருவீங்கன்னு தான் சொன்னார், ஒன்றை விட்டுருவீங்கன்னு சொன்னார். விட்டுருவீங்கன்னு இதில் எனக்கு இதில் கூடுதல் சிறப்பு என்ன தெரியுங்களா? அந்த கேட்ட கேள்விக்கு ஆகச்சிறந்த பதிலை சொல்கிறதா நினச்சி அவர் சொல்லலை, ஒன்றை விட்டுருவீங்கன்னது மட்டும் இல்லை, அந்த பதிலையும் கேட்டவர்கிட்டயே விட்டுட்டார் பாருங்க, நீயே முடிவு பண்ணிக்கணும். இவ்வளவு தான் சார் வாழ்க்கை, இவ்வளவுதான் வாழ்க்கை. நான் ஒரு 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 செய்தி சொல்கிறேன். எழுத்தாளர் சுஜாதா ஒரு 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 அவர் ஒரு ஒரு உரை சித்திரம் எழுதியிருப்பார், வத்த குழம்பு மகாத்மியம் அப்படின்னு. நீங்கள் ஏதோ கும்பாபிஷேகம் மகாத்மியம் அப்படி சொல்கிற மாதிரி, வத்த குழம்பு மகாத்மியம், அதுவே மகாத்மியம்தான். மனுஷன் எதையும் விட்டு வைக்கல, சமையல் கலையை கூட எழுத்தாளர் சுஜாதா விட்டு வைக்கல. நீங்கள் இந்த 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 சொல்கிறத ரசித்து பாருங்கள். வத்த குழம்பு இருந்து விட்டால் நாம் வழக்கம் போல் சாப்பிடுவதை விட ஒரு ஆளாக்கு சாதம் அசால்ட்டாக கூட உள்ளே இறங்கும். வத்த வைப்பதனால் வத்த குழம்பா, இல்லை வத்தல் போட்டு வைப்பதால் வத்த குழம்பா, ஒரு பட்டிமன்றத்துக்கு கூட தலைப்பாக வைக்கலாம். மணத்தக்காளி வத்தலும் சுண்டக்காய் வத்தலும் தான் வத்த குழம்புக்கு ஆகச்சிறந்த பொருத்தம். சின்ன வெங்காயம் வேண்டும் என்கிறவர்கள் சேர்த்து கொள்ளலாம், பூண்டு சாப்பிடுகிறவர்கள் சேர்த்து கொள்ளலாம், காய்கறிகள் நோ நோ நோ. வத்தல் தான் ஒரிஜினல், மற்றவை எல்லாம் அது பஞ்சாங்கத்தை ஐபோனில் பார்க்கிற உணர்வு. ஜஸ்ட் அவர் வார்த்தை பாருங்க, மற்றவை எல்லாம் பஞ்சாங்கத்தை ஐபோனில் பார்ப்பது போல. வத்த குழம்புக்கு வத்தல் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நல்லெண்ணெய். மற்ற எல்லா எண்ணெயும் தடா, நல்லெண்ணெய் மட்டுமே வத்த குழம்புக்கு. வத்த குழம்புக்கு கைப்பக்குவம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அது வைக்கும் கல் சட்டி. கும்பகோணம் கல் சட்டி பெஸ்ட். கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் கடைத்தெருவில் விற்கப்படுகிறது. மங்களகரமாக மணக்க சமைக்கலாம். வத்தலை வறுத்து விட்டு அதிலேயே குழம்பு வைக்கக்கூடாது.
வறுத்த வத்தலை எடுத்து தனியே வைத்துவிட்டு பிறகு குழம்பு வைக்க வேண்டும். பழைய புளியும் வேண்டாம், புதிய புளியும் வேண்டாம், டீனேஜ் புளி அசத்தும் அசத்தும். நீங்கள் புளி குழம்பு அப்படி கொதிக்க கொதிக்க நல்லெண்ணெயை ஊற்றி எண்ணெய் பிரிய 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 கொதித்து வருவது ஒரு பேரழகு. அது குழம்பு புது அவதாரம் எடுக்கும். திருமால் அவதாரத்தில் புளிக்குழம்பு அவதாரம் ஒன்று, புது அவதாரம் எடுக்கும். அடுப்பை சிம்மில் வைக்க வேண்டும். இனிமேல் அப்படித்தான் வச்சு ஆகணும். அடுப்பை சிம்மில் வைக்க வேண்டும். இனிமேல் மாதத்துக்கு ஒரு முறை இப்படி வத்த குழம்பு வச்சுட்டு பேசாமல் இருக்க வேண்டியதான். பாத்திரத்தை மூடி வைக்கக்கூடாது. முடித்து அதற்கு பிறகு கொதிக்கும் குழம்பில் கிள்ளி போடுகிற கருவேப்பிள்ளை ஜென்ம சாபல்யம் அடையும், ஜென்ம சாபல்யம் அடையும். கொதித்து வந்ததற்கு பிறகு மணக்க மணக்க இறக்கி வைத்தால் வாசனை லண்டன் வரைக்கும் இழுக்கும் இழுக்கும். கடைசியில் வத்தல் போட வேண்டும். அடடா ச, வத்த குழம்பு வைப்பது மாதிரியே அது சாப்பிடவும் தெரிய வேண்டும். வைக்க தெரிவது மாதிரியே சாப்பிடவும் தெரிய வேண்டும். சுடு சாதத்தில் நல்லெண்ணெயை அப்படியே மழை மாதிரி தூவி விட்டு அந்த சுடு சாதத்தை உதிரியாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு வத்த குழம்பை லேசாக அப்படி சிந்த விட்டு சாம்பார் சாதத்தை போல முழுக்க பிசையாமல் ஆங்காங்கே பிசிறி பிசிறி சாப்பிட வேண்டும். இந்த வத்த குழம்பு சாதத்தை அழுத்தி பிசையாதீர்கள். இந்த வார்த்தையையும் அழுத்தி வாசிக்காதீர்கள். இன்று பிறந்த குழந்தையை தூக்குவது போல வத்த குழம்பு சாதத்தை மென்மையாக தூக்க வேண்டும். வத்த குழம்பு சாதத்தை அழுத்தி பிசைகிறவன் அடுத்த ஜென்மத்தில் பல பாவங்களுக்கு ஆளாவான். வத்த குழம்பு சாதத்துக்கு நோ சைடிஷ், நோ சைடிஷ். அவசியம் என்கிறவர்கள் சுட்ட அப்பளம் ஓகே, அப்பளம் ஓகே, சுட்ட அப்பளம் சூப்பர் சூப்பர். ஒரு சுட்ட அப்பளத்தை நுணுக்கி வைத்து கொண்டு அந்த வத்த குழம்பில் கலந்து சாப்பிடுவது இருக்கிறதே, ஒரு மழை காலங்களில் மாலை நேரங்களில் பேருந்தின் ஜன்னல் ஓரத்தில் இளையராசா இசையில் எஸ்பிபியின் மெலோடியஸ் கேட்பது போல சுகமான ஆனந்தம், சுகமான ஆனந்தம். அது மட்டுமல்ல, தயிர் சாதத்தை மை மாதிரி மசித்து கொள்ள வேண்டும். தயிர் சாதத்தை மை மாதிரி மசித்து உள்ளங்கையில் உருண்டையாக்கி வத்த குழம்பு 2 துளி இட்டு சாப்பிடுவது இருக்கிறதே, சூப்பர் ஸ்டார் படத்தை சூப்பர் ஸ்டாரோடு உட்கார்ந்து பார்ப்பது மாதிரி. அப்படி சாப்பிட்டு இன்னொன்று அடைக்கும் வத்த குழம்புக்கும் காம்பினேஷன், சூப்பர் காம்பினேஷன். வெங்கட் பிரபுவும் பிரேம்ஜியும் போல சூப்பர் காம்பினேஷன். சாப்பிட்டு முடித்ததும் வெறும் தட்டில் 1 ஸ்பூன் வத்த குழம்பை இட்டு வலித்து நக்கினால், அவரே சொல்கிற வார்த்தை சார், வலித்து நக்கினால் வேர்ல்டு கப்பில் தோனி அடித்த 6 மாதிரி காலத்துக்கும் நிலைச்சி நிற்கும் சார். இந்த வத்த குழம்பை ஒரு என்னைக்கேன்னு நான் வத்த குழம்பு இல்லை, மொத்த குழம்பையும் என்னைக்கேன்னு ரசித்து சாப்பிட்ருக்குமா சார். கப்பு கப்பு கப்புன்னு அடித்து அதை போட்டு பிசைஞ்சு கரிகாலன் என்ன கல்லணையை கட்டினான். சில பேர் சோத்தில் கட்டுவோம் பாருங்க, கல்லணையை கட்டி ரசத்தை ஊற்றி அந்த வாய்க்காலை பிரித்து விட்டு வாய் வலி. அதனால தான் சார் அதுக்கு வாய்க்கால் அப்படின்னே வச்சான். நீங்கள் சார் இன்னொன்று சொல்லட்டுமா, அறிவியல் பூர்வமான உண்மை. எந்த உணவை சாப்பிட்றது, ரசித்து சாப்பிட்றதுங்கிறது, ருசித்து சாப்பிட்றதுங்கிறது வெக்கம் இல்லை சார், அது வெறித்தனம் இல்லை சார். எந்த உணவை நீங்கள் ரசித்து ருசித்து அதோடு மசித்து சாப்பிடுகிறீர்களோ அந்த உணவின் முழு சத்தும் நம் உடல் கிரகித்து கொள்கிறது, கிரகித்து கொள்கிறது. நீங்கள்
உணவை ரசித்து சாப்பிட்டால் எல்லா சுவையும் உடல் கிரகித்து கொள்ளும். ஒவ்வொரு நொடியையும் ரசித்து ரசித்து வாழ்ந்தால் வாழ்க்கையின் மொத்த சுகத்தையும் நம்மால் கிரகித்து வாழ முடியும், உள்வாங்கி வாழ முடியும். அதுக்கு தான் இந்த நகைச்சுவை, அதுக்கு தான் இந்த நகைச்சுவை என்பது. நான் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. வேதாத்திரி மகரிஷி சொல்வார், நீங்கள் எவ்வளவு சொத்து வச்சுருங்க, அவருடைய ஆன்மீகத்தின் சாரமே என்ன தெரியுங்களா சார்? சாரமே என்ன தெரியுங்களா? நீங்கள் எவ்வளவு சொத்து வச்சுருங்க, எத்தனை கோடிக்கு அதிபதியாக இருங்க, அதை மூணால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும்னார். என்ன சாமிஜி சொல்கிறீங்க? 50 இடத்துல பிளாட் வாங்கியிருக்கேன், 8 இடத்துல ரியல் எஸ்டேட் வச்சுருக்கேன், எல்லாம் 3 இடம் நல்லா இருந்தால் தாங்க அனுபவிக்க முடியும். உடல் நல்லா இருக்கணும், மனம் நல்லா இருக்கணும், நம்ம உயிர் நல்லா இருக்கணும். இது 3ம் தான் உங்களுடைய எல்லா சொத்தையும் அனுபவிக்க முடியும். இதன் மூலம் சொல்லாமல் சொல்கிறாரு, இந்த எல்லா சொத்தையும் விட இந்த 3 சொத்து தான் சார் பெரிய சொத்து என்றார். இந்த உடல் நல்லா இருக்கணும், மனம் நல்லா இருக்கணும், நகைச்சுவை சங்கம், மனவளக்கலை மன்றம். உடல் நல்லா இருக்கணும், உடற்பயிற்சி கூடம், யோகா சார் வந்திருக்காங்க, மனவளக்கலை மன்றத்திலிருந்து வந்திருக்காங்க. உயிர் நல்லா இருக்கணும், இதுதான். உயிர் நல்லா இருக்கணும்னு ஒரு மனுஷன் நினச்சிருந்தா, அந்த கென்ய தேசத்து குழந்தைகள் சார், நான்லாம் அழுதுட்டேன் சார். சாப்பாட்டுக்கு கொற்ற மழை சார், கொற்ற மழை. கொடையாக எதை தெரியுமா பிடிச்சிருக்குங்க? கையேந்தி நிற்கிற தட்டையே குடையாக பிடித்து கொண்டிருக்கின்றன. எனக்கு அது கூட அழுக வரல. ஒரு குழந்தை அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கையில நடுங்குது சார். இப்படி மழை, குளிர், நடுங்குது. ஒரு உயிர் நல்லா இருக்கணும்னு ஒரு மனுஷனுக்கு நினச்சிருந்தா இந்த குழந்தை இப்படி தெருவுக்கு வருவாங்களா சார்? அப்போ ஒரு தனி மனிதனுக்குள்ள இருக்கிற அகப்போர் தான் இப்படி அக்கப்போருக்கெல்லாம் காரணம் என்பதை நீங்கள் உணருவீர்கள். எனவேதான் தனி மனித அமைதி மூலம்தான் உலக அமைதி அடைய முடியும் என்று வேதாத்திரி மகரிஷி சொன்னார். உடம்பு மேலே அக்கறை வச்சுக்குங்க, டாக்டர் ஐயா வந்திருக்காங்க. மனசு மேலே அக்கறை வச்சுக்குங்க, உயிர் மேலே அக்கறை வைங்க. இதுதான் சார் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இப்போ சுகர் குறைவதற்காக அம்மா நடக்கிறார். நம்ம எல்லாம் நிறைய பேர் நடக்கணும். சுகர் குறைவதற்காக அம்மா நடக்கிறார், பிபி குறைவதற்காக அப்பா நடக்கிறார், சுகப்பிரசவத்துக்காக அக்கா நடக்கிறார். அக்கா நடக்கிறார் என்பதற்காகவே மாமாவும் கூட நடக்கிறார், வேற வழி இல்லை. சுகப்பிரசவத்துக்காக அக்கா நடக்கிறார், மாமாவும் நடக்கிறார். வீட்டில் யாரும் இல்லாததால் குட்டி நாயும் நடக்கிறது. குட்டி நாய் நடப்பதனால் அதனுடைய தோழி நாயும் நடக்கிறது. இப்படி குடும்பத்தில் எல்லோரும் நடக்கிறார்கள். இல்லை, இப்படி குடும்பமே நடக்கிறது. இப்படித்தான் குடும்பம் நடக்கிறது. இப்படி நடந்தாதான் குடும்பம் நடக்கும். எனவே நாம் நகைச்சுவை என்பது வெறும் சிரித்துவிட்டு போவது அல்ல, இந்த சமூகத்தை செதுக்கிவிட்டு போகிற ஒரு உலர். அந்த சமூகத்தை செதுக்குவதற்கு ஒரு உளி சரியாக இருக்க வேண்டும். அந்த உளிக்கு சாணை பிடிக்கிற மையம்தான் இந்த மையம். நாமெல்லாம் நம்மளை சரியாக சாணை பிடிச்சிக்கிட்டு இது மாதிரி நல்ல நிகழ்வுகளில் நாம் சிந்திக்கணும். நான் இப்படி ஒன்று சொல்லி முடிக்கிறேன் சார். நம்ம எல்லாமே உழைக்கிறோம், தெரிஞ்சு வாழணும் சார். தெரிஞ்சு வாழணும், மற்றவர்களை மகிழ்ந்து வாழணும். சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொல்லுவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலியோன்பார். நீங்கள் வீடு பேருங்கிறத சொல்கிறதான் சார் பக்தி இலக்கியம். அந்த வீடு பேற்றை பற்றி சொல்ல வந்த பக்தி இலக்கியத்தை எழுதிய சேக்கிழார் பெரிய புராணத்தில் கூடும் அன்பர்கள் ஒன்று கூடுகிற போது வருகிற மகிழ்ச்சியை விட வீடு வேறு என்ன இருக்கிறது என்று சொல்லுகிறார். என்றால் இந்த மனித சங்கமம் என்பது மகத்தான வீடு வேறு. இப்படிக்கு சேக்கிழார். நாம் சார், எங்கள் கிராமத்துக்காரர் ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார் சார்.
டாக்டர் உடனே பார்த்துட்டு, சார் உங்களுக்கு சுகர் வந்துருச்சுன்ட்டார். எங்காளுக்கு, டாக்டர் அது பணக்காரங்களுக்கு வர்ற நோயாச்சே, எனக்கு எப்படின்னார். இப்பெல்லாம் எல்லாருமே பணக்காரங்கள் ஆயிட்டாங்க அப்படின்னார். டாக்டர் அப்படின்னாரு, நீங்கள் நல்லா உழைப்பீங்களான்னார். டாக்டர் கடுமையாக உழைப்பங்க, கையை பாருங்க காப்பு காய்ச்சிருக்கு, இப்போ கூட தோட்டத்தில் இருந்து தான் டாக்டர் வர்றேன், நல்லா உழைப்பீங்கன்னார். டாக்டர் ஒரு அருமையான செய்தி சொன்னார். உடல் சக்தி மீறி உடலை வருத்துகிற மாதிரி கடுமையாக உழைச்சாலும் சுகர் வரும்னார். சார் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. நான்லாம் ஒரு வாரத்துக்கு கூட தூக்கமே இல்லாமல் வண்டி ஓடும் நின்றுட்டா அப்புறம் எந்திரிக்காது, அவ்வளோதான். அதெல்லாம் பெருமையாக நினைக்காதீங்க, மகிழ்ச்சி. தொழில்துறையில் இருக்கிற பெருமக்கள், தெற்காசியாவையே தொழிலை திசை திருப்புகிற மிகப்பெரிய மான்செஸ்டரில் இருக்கிறவர்கள், திருப்பூர் அன்பர்கள், உங்கள் உழைப்பில் தான் இந்திய பொருளாதாரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் உங்கள் வாகனம் இன்னும் 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 கவனிக்கப்பட்டால் இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு உங்களின் தொண்டு இந்த தேசத்துக்கு தேவை. அந்த பொதுநலம் கருதியாவது நீங்கள் உங்கள் உடல்நலத்தை காக்க வேண்டும். சரியாக 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர உறக்கம் வையுங்கள். டாக்டர் கடுமையாக உழைப்பினார். உடல் சக்தி மீறி கடுமையாக உழைச்சாலும் சுகர் வந்துரும்ட்டார். அப்படிங்களா டாக்டர், எனக்கு தெரியவே இல்லைங்க, அப்போ நான் இனிமேலுங்க அப்படின்னா, அதுக்காக உழைக்காமலே இருந்தாலும் சுகர் வந்துரும்ட்டார். டாக்டர் அப்படின்னா சாப்பிடுவீங்களான்னார். வயிற்றுக்கு வஞ்சகம் வைக்க மாட்டேன் டாக்டர், வாழ்கிறதே அதுக்கு தானே, நல்லா சாப்பிடுவேன் டாக்டர், திருப்தியாக சாப்பிடுவேன்னா. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் சுகர் வந்துரும்ட்டார். அப்படிங்களா டாக்டர், அப்பனா அப்படின்னா பட்டினி கிடந்தாலும் சுகர் சூட்டப்பாயிடும்ட்டார். டாக்டர் அப்படின்னா தூங்குவீங்களான்னார். நல்லா தூங்குவங்க, காடு மேடு வாய்க்கா வரப்பு உழைச்சவன் அப்படியே அசந்து துண்டை விரித்து தூங்கிடுவேன் டாக்டர், நல்லா தூங்குவோங்க. மாடு மாதிரி மல்லாந்தடித்து தூங்குவோங்க. நான் தூங்கினேன்னா எங்கள் தெருவுலையே யாரும் தூங்க முடியாது, கொரட்டடித்து தூங்குவேன். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் மார்கழி மாத சங்கு இப்போவே ஊதுறாங்கன்றுவாங்க, நல்லா தூங்குவேன். இந்த போன வாரம் கூட அசந்து தூங்கிட்டேன், என் வீட்டுக்காரி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டா, வர்றவன்லாம் வரும்போதே மாலையோடைய வந்துட்டான், நல்ல வேலை போடுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டேன் டாக்டர். ஒருத்தன் வர்றவன் எந்திரிச்சிட்டேன், அவன் சொல்கிறான் வாங்கிட்டு வந்த மாலை வீணா வேண்டாம் படுங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான் மாலையும் வீணாகக்கூடாது வந்த வேலையும் வீணாகக்கூடாது படுங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான் இதுக்கு தான் நான் முன்னமே முடிக்கலாமனே அப்படிங்கிறான். அப்புறம் டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போனாங்க. அவர் பார்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டாந்துருந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாம்னா. டாக்டர் நான் உசுரோட தான் இருக்கேன்னே. என் வீட்டுக்காரி சொன்னா டாக்டரே சொல்லிட்டாரு பேசாமல் படுங்கங்கிறா, உசுறு என்னதுன்னே. அப்புறம் ஒடியான்ட்டேங்க, நல்லா தூங்குவோங்க நல்லா தூங்குவோங்கண்ணா. டாக்டர் சொன்னார் சாப்பிட்டு சாப்பிட்டு எப்பவும் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் சுகர் வரும்னார். அப்படிங்களா, அப்போ நான் இனிமேலுங்க அண்ணா தூக்கம் முழிச்சாலும் சுகர் வரும்னார். எங்காளுக்கு பொறுக்க முடியல, எந்திரிச்சிட்டான் சார். எந்திரிச்சு என்னையா சொல்கிற, சாப்பிட்டா வருங்கிற, பட்டினி கிடந்தா சுகர் வருங்கிற, தூங்குனா சுகர் வருங்கிற, முழிச்சிருந்தா வருங்கிற, உழைச்சா வருங்கிற, உழைக்கலைனா வருங்கிற, இப்போ என்னதான்யா சொல்கிறான்னா. அவர் சொன்னார் இந்த மாதிரி டென்ஷன் ஆனாலும் சுகர் வரும்ட்டார். எங்களுக்கெல்லாம் வழியே இல்லைன்ட்டார். டாக்டர் மன்னிச்சிருங்க டாக்டர், வேணுமா எனக்கு 2 மாத்திரை சேர்த்து கொடுத்துருங்க மன்னிச்சு அப்படின்னாரு. அப்புறம் அவன் சொன்னான் டாக்டர் இவ்வளவு நல்லா சொல்கிறீங்களே டாக்டர், இது எல்லாமே உங்கள் சிலபஸில் இருந்துச்சா டாக்டர்னா. அவர் சொன்னார் எனக்கே ஒரு 10 வருஷமாக சுகர் இருக்குன்னார். அதனால் சார் நம்ம யாரையுமே உடலையே சார், உடலையே யாரையுமே உடலையே. ஒரு செய்தி சொல்கிறேன், உண்மையிலேயே இதுவரைக்கும் எல்லா வைத்தியமும் நம்ம ரத்தத்தில் சுகர் கலந்ததுக்கு பிறகு
இருக்கிற சிகிச்சை தான் எல்லா வைத்தியமும் செய்கின்றன. ஆனால் அந்த இரத்தத்துக்கு சுகர் வர்றதுக்கு முன்னாடியே கணையத்திலேயே இதை இயங்கு விசையை தூண்டுகிற ஒரு அக்யூப்ரெஷரை தன்னுடைய 14 அக்யூப்ரெஷர் பயிற்சியில் ஒன்றா வேதாத்திரி மகரிஷி வச்சிருக்கிறார் சார். நம்ம எல்லா வைத்தியமுமே, நம்ம சாப்பிட்ற எல்லா மாத்திரையுமே, எடுத்துக்கிற எல்லா இன்சுலினுமே இரத்தத்தில் சர்க்கரை கலந்ததுக்கு பிறகு எடுக்கிற பின் எச்சரிக்கை. ஆனால் அந்த கணையத்தின் மூலம் சர்க்கரை இரத்தத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சரி செய்வது ஒரு உடற்பயிற்சியில் நம்மூர் ஞானி ஒருத்தர் வச்சிருக்காருன்னா அதையெல்லாம் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயிற்சி செய்யுங்கள். நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதுதான் இது போன்ற தவ மையங்களினுடைய மிகச்சிறந்த ஆசை. ஆயுள் கூட்டுவது தானே எங்களின் நோக்கமே தவிர உங்களிடமிருந்து ஆயுள் சந்தா வாங்குவது நகைச்சுவை சங்கத்தின் நோக்கம் அல்ல. நாம் நீடித்த ஆயுள் வாழுவோம். மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி.